Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றனால நம்மளோட baldness நல்லா கியூர் ஆகும். அதே சமயத்துல நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாமே கியூர் ஆகும். dandruff வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் ஃபால் ஆயிட்டு திரும்ப ஹேர் ரீக்ரோத் இல்ல. அதே மாதிரி சொரியாசிஸ் அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இருந்துச்சுனா அதையுமே கியூர் ஆகும். இந்த ஹேர் பேக்குக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படினா வெந்தயம் தேவை, பூண்டு தேவை. நெக்ஸ்ட் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில், இல்லை நல்லெண்ணெய் அது இருந்துச்சுனாலும் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு தேவை. இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மல் லென்த் ஹேராக இருந்ததுன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் வெந்தயம் முன்னாடி நாள் நைட்டே ஊற போட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. அது கூட 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் தோலை இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி அதிலே ஊற்றிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. சின்ன ஜாரில் போட்டு அரைங்க, அப்போ தான் அது நல்லா அரையும். பெரிய மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது அரையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுறப்ப ஸ்பூனில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஹேர் பேக்கை நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இப்போ அது கூட நல்லெண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக்கை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறப்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அப்ளை ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணுறப்ப எப்பேற்பட்ட ஹேர் ஃபாலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் ரீக்ரோத் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் பால்னஸ் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஹேர் ரீக்ரோத் ஆகிருக்குது நீங்களே பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு முடி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீசினஸ் அதிகமாக இருக்கும். முடி ரொம்ப சிக்காக இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே க்யூர் ஆகுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் அதில் விட்டமின் கே இருக்கனால அது உங்கள் ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று தின்னாக இருக்கும் நிறைய பேருக்கு முடி, அது நல்லா திக்காக இருக்கிறதுக்கும் வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தில் ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால ரூட்லேருந்தே முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளர்கிறதுக்கும் ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் நம்ம தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு dandruff இஷ்யூ எதுவும் இருந்தாலும் அது க்யூர் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. திரும்ப dandruff வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பூண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸாகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கேல்பில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ரொம்ப இச்சிங்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே க்யூர் ஆகுறதுக்கு அந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பால்னஸ் இருந்துட்டு அந்த இடத்துல திரும்ப ஹேர் ரீக்ரோத் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பூண்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம முட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். முட்டை பார்த்திங்கன்னா உங்கள் முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று உங்கள் முடி நல்லா தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸாக வளர்கிறதுக்கு முட்டை ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் பேக் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரப்போ உங்கள் முடி பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்களேன். ரொம்ப திக்காக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் முடி ரொம்பவே லேஸாகவும் ரொம்ப ட்ரையாகவும் அட் த சேம் டைம் ஒரு முடி ஒரு ஷைனிங் இல்லாமல் இருக்கும். அதே இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், முடி நல்லா ஸ்பிட்டன்ஸ் இல்லாமல், ட்ரைனஸ் இல்லாமல், சிக்கு இல்லாமல், சில்கியாகவும் ஷைனிங்காகவும் பார்க்கவே ஹேர் ரொம்பவே அடர்த்தியாகவும் தெரியும்.
தொடர்ந்து இந்த ஹேர் பேக் போட்டுட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். முடி அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சீப்பை வச்சு சீவுறப்ப முடி வலிக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ இது நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருக்கும், அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாம்பூ அதில் டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லையா, அந்த வாட்டர் கூட கொஞ்சமாக விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நல்லா அதை உங்கள் ஸ்கேல்ப்லையும் ஹேரோட எண்டு வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் டேப் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி ரொம்பவே ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் சைனஸ் இருக்கவங்களா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகும், அதுவும் இந்த கிளைமேட்டில் ரொம்ப கோல்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 மினிட்ஸ்லேயே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். உங்கள் பாடி ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக 20 மினிட்ஸ் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹேர் பேக் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிருக்கும், ட்ரை ஆகிற ஃபீல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 20 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அப்படி ட்ரை ஆகிற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 20 மினிட்ஸ் வச்சிருக்கணுங்கிறது நீடு கிடையாது. ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறமே நீங்கள் ஆயில் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எவ்ரி டைம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் போடுங்க. எப்போ ஹேர் பேக் போடுறதுனாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் அதை ஏன் ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கே ஆயில் அப்ளை பண்ணியிருக்க ஃபீல் இருக்கும். இன்னொன்று நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹேர் கேர் டிப் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து இன்டேக் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்காது. நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா ரூட்லேருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். முடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த சேம் டைம் முடி அவ்வளோ ஸ்ப்ளிட்டன்ஸோ இல்லை நிறைய பேருக்கு முடி உடஞ்சி விழுவுறது அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்லாமல் இருக்கும். முடி வெடிப்பாக இருக்கும், பாதியிலேருந்தே முடி உடஞ்சிட்டு வரும், அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லாமல் இருக்கும். நேச்சுரலாகவே ஹேர் நல்லா பிளாக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இன்னொன்று நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து குடிக்கிறனால இன்னொன்று என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட வெயிட் நல்லா மெயின்டைன் ஆகும். இன்னொன்று அது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. இன்னொன்று உங்களோட வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். இன்னொன்று தொப்பை ப்ராப்ளம் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குல்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்லையும் ஹேர்லையும் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆக்னி வந்துட்டு அது போகாமல் அந்த இடத்துல ரொம்பவே பிளாக்காக அந்த மாதிரி இருக்கும், கரும்புள்ளி அதெல்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே க்யூர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ அது உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. அட் த சேம் டைம் அது உங்கள் ஹெல்த்துக்குமே நல்லது. நீங்கள் சுகர் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.